மகா பயங்கர கோவமா திட்டுறாங்க. "உங்க பையன் கூட பொண்டாட்டி வாழக்கூடாது. அதனால தானே இப்படிலாம் பண்ணிட்டுருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா கேட்குறாங்க. அத கேட்டோனே, "எவ்ளோ தைரியம் இருக்கும் உனக்கு? எங்க அம்மாவ நீ தப்பா பேசுறியா?" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வராரு. அப்படியே கைய புடிச்சு இழுத்துட்டு வந்து வாசல்ல தள்ளுறாரு. தள்ளிட்டு, "இனிமே நீ வீட்டுக்குள்ள வரவே கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா உள்ள போறாரு சூர்யா. அப்ப மழை பெய்யும்போது அப்படியே நனைஞ்சுக்கிட்டே இருக்காங்க மகா. அப்படியே அங்கேயே நின்னுட்டுருக்காங்க. ஆனா எங்கேயுமே போகல. அப்படியே மழையில நின்னுட்டே இருக்காங்க. ஆனா சூர்யா அங்கருந்து விட்டுட்டு அப்படியே உள்ள போயிட்டாரு. உள்ள போயிட்டோனே கேட்குறாங்க தாத்தா, பாட்டி எல்லாருமே, "எதுக்காக இப்படி பண்ணிட்டுருக்க சூர்யா?" அப்படின்னு சொல்லிட்டு. "இப்படி தான் பண்ணுவாங்களா? எதுவா இருந்தாலும் நம்ம பேசி தீர்த்துக்கலாம். இப்படி இழுத்துட்டு போய் வெளிய தள்ளி விடுற? இதுதான் நீ வந்து பொண்ணுங்களுக்கு குடுக்குற மரியாதையா?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா திட்டுறாங்க. அப்போ ராஜலட்சுமி மனசுல நினைக்கிறாங்க, "நம்ம பையனோட வாழ்க்கைய நாமளே கெடுக்கிறோமோ?" அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவங்க அப்பா சொல்றாரு, "எதுக்காக ராஜலட்சுமி இப்படி பண்ற? நீ பேசுனதுனால தானே இவ்ளோ பிரச்சனை. சூர்யாவுக்கு இவ்ளோ கோவம் வரதுக்கு காரணமே நீ தானே!" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. "ஏன் போனா என்ன? அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தா என்ன தப்பு? எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்க?" அப்படி சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் திட்டிட்டு இருக்காரு. உடனே சித்ரா தேவி சொல்றாங்க, "ஆமா, மகா பண்ணது எல்லாமே தப்பு. அதனால தான் சூர்யா இப்படி பண்ணான். அவன் மேல எந்த தப்புமே இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சிரிக்கிறாங்க. சித்ரா தேவியும் கௌதம் 2 பேருமே மனசுக்குள்ள அவ்ளோ சந்தோஷமா இருக்காங்க. நல்ல வேளை மகாவ வெளிய அனுப்பியாச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. போயிட்டு கூட்டிட்டு வா" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா, பாட்டி 2 பேருமே சொல்றாங்க. "வாங்க போய் பார்க்கலாம் மகாவ" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வராங்க. மகா மழையில நனைஞ்சுக்கிட்டே ஃபீல் பண்றாங்க. நம்ம என்னதான் நல்லது நெனச்சாலும் நம்ம எந்த தப்புமே பண்ணலையே! வீட்டுக்கு தான் போனோம். இதுல என்ன தப்பு இருக்கு? எந்த தப்புமே இல்லையே! இருந்தாலும் நம்ம மேல இவ்ளோ கோவமா அவருக்கு? இப்படி கொண்டு வந்து மழையில தள்ளி விட்டுட்டு போறாரு. கொஞ்சம் கூட ஒரு ஈவு இரக்கமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மகா யோசிச்சுட்டு அப்படியே மழையில நனைஞ்சுட்டே இருக்காங்க. தாத்தா, பாட்டி 2 பேருமே சொல்றாங்க, "வா ராஜலட்சுமி வா. நீ தான் வந்து மகாவ கூப்பிடணும். வா. நீ உன்னால தானே இவ்ளோ பிரச்சனை வந்தது. நீ தான் சரி பண்ணணும்." அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. அத கேட்டோனே, "நான்லாம் வரமாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி சொல்றாங்க. "தயவு செய்து வா. மகா வெளிய இருக்கிறா. மழை வேற பெய்யுது வா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க.